ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே நம்ம காவேரிக்கு வளகாப்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டிமா சொல்லவும், சாரதா இருந்துட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் நீங்கள் என்னடானா இங்கேயே தான் வச்சுப்போம், அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போது நாங்கள் பெத்த பிள்ளைய சரியாக கவனிக்காமல் விட்டுடுவோமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, அத்தை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நான் காவேரி இங்கேவே இருக்கட்டுமே, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே விஜய் பாட்டி இருந்துட்டு, விஜய் இப்போதான்ப்பா நீ கரெக்டாக பேசுகிற. இங்கே பாரு சாரதா, காவேரியெல்லாம் அப்படி சடான்னு உங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட முடியாது. அவள் உங்கள் பொண்ணாக மட்டும் இருந்தால் நாங்கள் அனுப்பிவிட மாட்டோமா? அவள் எங்கள் வீட்டு வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா, அதனால் எங்களால் அனுப்பலாம் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம இப்போது நம்ம சாரதாவுக்கு ஒரு மாதிரி முகமே வாடி போகுது. அதை ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது அவங்களுக்கு. கங்காவுக்குமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. காவேரி சாரதாவோட முகத்தை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது சாரதா இருந்துட்டு, சரிங்கம்மா நீங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, நான் எதுவும் சொல்ல வரல, எல்லாமே நல்லதாக நடந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா ரூம்குள்ளே போயிடுறாங்க. இப்போது கங்கா இருந்துட்டு, பாத்தியாம்மா இந்த விஜயோட பாட்டி எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு, கொஞ்சமாவது நம்ம தரப்பில் என்ன இருக்குது, நமக்கு என்ன ஆசை அப்படின்றத கூட கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறாங்கம்மா. இதெல்லாம் சுத்தமாக சரியே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்களாம். ஏன் அனுப்புனா என்னம்மா? ஏன் காவேரியை நீ சரியாக பார்த்துக்க மாட்டே என்ன? காவேரிக்கு குழந்த பிறக்குது அப்படின்னா அது உனக்கு பேர குழந்தை தானம்மா. ஏம்மா அவங்க எல்லாருமே இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவுமே கோவப்படுறாங்க. இப்போ சாரதா இருந்துட்டு, ஹே எல்லாமே எனக்கும் இருக்குடி ஆதங்கம், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அம்மா எல்லா வழியுமே இருக்குது, நம்ம அவங்க வீட்டில் உட்காண்ட்ருக்கிறதுனால தானே இப்படி நம்மளை கேவலமாக அசிங்கமாக தரக்குறைவாக பேசுகிறாங்க. நம்ம எதுக்காகம்மா இங்கே இருக்கணும்? வாடகை கொடுத்துனா கூட நம்ம வாடகை வீட்டிலே இருந்துப்போம்மா, இங்கெல்லாம் வேண்டாம்மா, ப்ளீஸ்மா நான் சொல்கிறத கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே சாரதா இருந்துட்டு, சரி கங்கா நீ சொல்கிறதுமே எனக்கு கரெக்டாக தான் தோணுது. சரி நம்ம பேசாமல் நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது காவேரியோட வளகாப்பை நல்லபடியாக முடிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். இப்போது கிளம்பணும் அப்படின்னா காவேரி மனசுக்கும் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு வேறு எதுவும் சண்டை வந்திருக்கக்கூடாது இல்லையா? நம்ம அவளோட வளகாப்பு முடிஞ்சதுமே இங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிம்மா, இங்கே இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல. பாட்டிமா உங்களை டைரெக்டாகவே சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அந்த முத்துமலர் ஃபேமிலி தானே. அவங்க மட்டும் வராமல் இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருந்திருக்கும். எப்படியோ நம்ம வாழ்க்கையை திருப்பி போட்டுருச்சு இந்த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா அவங்க அம்மா கிட்ட அழுதுகிட்டே சொல்கிறாங்க. சரி கங்கா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இன்னொரு சைடு இங்கே நம்ம காவேரி கிட்ட விஜய் இருந்துட்டு, ஏன் காவேரி தாத்தாவும் பாட்டியும் பேசிக்கிட்டு இருக்கப்போ நீ எதுக்காக குறுக்கில் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க நீங்கள், அவங்க பேசுறது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? என் அம்மாவுக்கும் ஆசை இருக்கும்ல, ஏன் என் அம்மா வீட்டுக்கு போகிறது தானே சம்பிரதாயப்படி கரெக்டு. ஆனால் நீங்கள் அதாவது உங்கள் விருப்பப்படி எல்லாமே நடந்தால் எப்படிங்க? அம்மாவுக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல. நான் போயிட்டு அங்கே இருந்தால் என்ன, என் அம்மா ஒழுங்காக கவனிக்க மாட்டாங்களா என்ன? நீங்களும் தானே எங்கள் வீட்டில் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் காவேரி விஜய் கிட்ட கேட்கவும், விஜய் இருந்துட்டு, காவேரி இதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது காவேரி, தாத்தாவும் பாட்டியும் இப்போ தான் நல்ல மூடில் இருக்காங்க, ஏதாவது பிரச்சனை வேண்டாமேன்றதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். அதுக்காக நான் இங்கே இருக்க முடியுமா? என் அம்மாவோட ஆசைப்படி நான் அங்கே தான் போய் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி அடம் பிடிக்கிறாங்க. காவேரி உனக்கு உன் அம்மா வீட்டில் இருக்கணும் அப்படின்னா நான் கொண்டு போய் விடுறேன் காவேரி, 2-3 நாள் இரு, நான் வேண்டான்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க அப்போது நான் 2-3 நாள் மட்டும்தான் இருக்கணுமா? ஐயோ அத்தா அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் இப்போ பொறுமையாக இருமா, இப்போ தான் வீட்டில் கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்கு, சண்டையை திரும்பவும் இழுத்து விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் என்ன சண்டைக்காரியாங்க? எதுக்காக நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க? போங்க, நீங்கள் முன்ன மாதிரி இல்லை, இப்போது நீங்கள் கொஞ்சம் மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன காவேரி நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, நல்லா மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க நீங்கள் சத்தியமாக மாறிட்டீங்க. ஏன்னா
ஆஃபீஸில் உங்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை வந்தது. அது மூலமாக ஆஃபீஸோட நேமுமே ரொம்பவே ஸ்பாயில் ஆயிருக்கும். நிறையவே வாய்ப்பு இருக்குது அதுக்கு. இப்போது அதுக்கெல்லாம் காரணமே நானும் எங்கள் குடும்பம் தானே. அந்த ஈகோ உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. அதனால தான் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் என்ன என் அம்மா வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏய் காவேரி, நான் உன்னை அனுப்ப மாட்டேன்னு சொல்லவே இல்லடி. ஏன் நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நீங்கள் முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்பவே மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பாட்டிமா வராங்க. "இங்க பாரு காவேரி, என் பேரன் முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் இல்லவே இல்லை. அப்போல்லாம் எங்கள் கூடவே இருப்பான். நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்பான். நாங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அவன் எவ்வளோ வேணாலும் செய்வான். ஏன் உன்னை அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததே நாங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தானே. நாங்கள் தானே அவனை கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் வற்புறுத்திக்கிட்டே இருந்தோம். சரி, நாங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் உன்னை ஏனா தானோன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டை போட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்தான். ஆனால் இப்போ அப்படியா இருக்குது? நீ என்ன சொல்கிறியோ, உங்கள் குடும்பம் என்ன சொல்லுதோ அதுபடி தான் அவன் நடந்துக்கிறான். உங்கள் பிரச்சனைக்கு அதாவது முழுக்க முழுக்க உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது என் பேரன் தானே. பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு என் பேரன் ஓடிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆஃபீஸை கூட கோட்டை விட்டுட்டான். ஆஃபீஸில் எந்த அளவுக்கு லாஸ் ஆயிருக்கோ தெரியல. ஊர் பேர் ஃபுல்லாக ஆஃபீஸு ஃபுல்லாக பேரே கெட்டு போச்சு. இனிமேல் அவன் ஆஃபீஸில் எப்படி தலையில நிமிர்ந்து நடப்பான். ஆஃபீஸில் உள்ள எல்லா நல்ல பேரையுமே கெடுத்து வச்சுட்டீங்க, நீயும் உங்கள் குடும்பமும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே எங்கள் பாட்டிமா கேட்கவும், எங்கள் காவேரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கள் பாட்டி, ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுகிறீங்க? நாங்கள் என்ன உங்கள் பேரனை எங்கள் கூடவே இரு, நீ எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைன்னு நான் சொல்லவே இல்லையே. என்னுடைய பிரச்சனையை நான் தீர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தேன். உங்கள் பேரனை நாங்கள் யாரும் கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏய் காவேரி, பேசுனதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்லவும், ஏங்க நீங்கள் சும்மா இருங்கங்க, நானும் பேசக்கூடாதான்னு நினைக்கிறேன். ஆனால் உங்கள் பாட்டி என்ன வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கலாமா, அதை கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா என்ன? அப்படியெல்லாம் இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கூட கூட பேசவும், பாத்தியாடா விஜய், இந்த காவேரியை ரொம்ப நல்லவன் நல்லவன் நினச்சிக்கிட்டு இருந்தியே, இப்போ பாத்தியா வயசுக்கு கூட மரியாதை கொடுக்குறாளா, எப்படியெல்லாம் பேசுகிறா பார்த்தல அப்படின்னு சொல்லவும், ஐயோ 2 பேரும் சும்மா இருக்கீங்களா? அதான் 7வது மாதம் வளகாப்பு செய்யணும்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை வேணுமா? தயவு செஞ்சு வளகாப்பு முடிகிற வரைக்கும் யாரும் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம காவேரியுமே ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சாரதாவோட ரூமுக்கு போகிறாங்க. அம்மா, தாத்தாவும் பாட்டியும் பேசுனதில் உனக்கு ஏதாவது வருத்தமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சாரதா இருந்துட்டு, ஏய் காவேரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா எனக்கு தெரியும், அவங்க பேசுனதுனால நானே ரொம்பவே ஹர்ட் ஆனேன். உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் விஜயுமே அவங்க தாத்தா பாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நீங்கள் கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுதுமா. அவங்க பேசுனது எதையுமே மனசில் வச்சுக்காதம்மா, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு, ஏ காவேரி, இனிமேலாம் நாங்கள் இங்கே இருக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. உன்னுடைய வளகாப்பு முடிஞ்சது அப்படின்னா நாங்கள் அடுத்த செகண்டே இங்கேருந்து கிளம்புறோம். இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தாண்டி மரியாதை. நாங்கள் இங்கே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தானே இப்படியெல்லாம் கேவலமாக பேசினாலுமே நாங்கள் வாயை மூடிக்கிட்டு வாங்கிக்கணும். ஏய் கங்காக்கா, என்னக்கா, என்ன கேவலமாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம், இதெல்லாமே அசிங்கப்படுத்துகிற மாதிரி தானே கணக்கு. உன்னுடைய வளகாப்பை நாங்களும் நடத்தணும் தான் நினைக்கிறோம். நடத்திட்டு பெத்த வீட்டுக்கு தானே, அதாவது அம்மா வீட்டுக்கு தானே பொண்ணு போகணும். ஆனால் இவங்க இங்கே வச்சுப்பாங்களாம். என்ன எங்களால் பார்த்துக்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா கேட்கவும், அக்கா ஏன்க்கா நீயும் இப்படியே பேசுகிற அப்படின்னு சொல்லவும், உடனே சாரதா இருந்துட்டு, ஏ கங்கா, அவள் என்னடி பண்ணுவா, அவளை எதுக்காக பேசிக்கிட்டு இருக்க? பாவம், அவளும் ஆஃபீஸு வீடு இந்த கிழவின்னு எல்லாருமே சமாளிக்க வேண்டியதாக இருக்குல்ல. அவளும் வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு எத்தனை பிரச்சனையை தான் சமாளிப்பா. நீ அவளை பேசி கஷ்டப்படுத்தாத கங்கா அப்படின்னு சொல்லவும், இங்கே கங்கா இருந்துட்டு, அம்மா அவளை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் பேசலை, பின்ன இந்த வீட்டிலலாம் எப்படிம்மா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், கங்கா சும்மா இருடி, காவேரி கஷ்டப்படுவாள்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, என்ன நடந்துச்சு, என்னம்மா நடக்குது எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே கங்காவுக்கு பொறுக்க முடியாமல் சொல்லிடுறாங்க. இவங்க பாட்டிமா இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாங்க. அப்போ அம்மா போயிட்டு, நான் எப்படி இருக்குது என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறப்ப தான் பிபி அதிகமாகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ராதா ஆண்டி சொன்னாங்க. அதுக்கு எங்கள் அம்மா வந்து இப்படியெல்லாம் இருக்கணும், அப்போ தான் பிபிக்கு ரைஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், உடனே அவங்க இருந்துட்டு, உங்களால் தான் எனக்கு பிபி அவ்வளோ அதிகரிச்சுக்குது, பிபியே இல்லாமல் தான் இருந்தது எனக்கு,
உங்களால் தான் எனக்கு இவ்வளோ தொந்தரவு. உடம்புக்கும் முடியல, மனசுக்கும் முடியல. ஏன் என் பேரனை கூட வச்சு ஆட்டி படைக்கிறீங்க. நீங்கள்லாம் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையும் வருது. உங்களால் அந்த முத்துக்குமலர் குடும்பமும் இங்கே வந்து பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து பண்ணுற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கே என் பேரன் விஜய்க்கு சரியாக போகுது. எல்லாத்துலேயுமே கவனம் செலுத்திட்டு ஆஃபீஸில் கோட்டையை விட்டுட்டான். ஆஃபீஸில் எவ்வளோ நஷ்டம் தெரியுமா உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பேச்சு பேசுகிறாங்க தெரியுமா? இந்த வீட்டில் நாங்கள் ஓசி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தானே இந்த பாட்டிமா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. நம்ம வீட்டில் இருந்திருந்தா இப்படி ஒரு பேச்செல்லாம் நமக்கு வந்திருக்குமா என்ன? அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய வளகாப்புக்கு கூட அம்மா தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிச்சு. ஆனால் அதுக்கும் அவங்க ஏதாவது நம்மக்கிட்ட கேட்டால் செய்கிறாங்க. அவங்களா முடிவெடுக்கிறாங்க, அவங்களா நாள் குடிக்கிறாங்க, அவங்களா எல்லாமே முடிவு பண்ணி பேசி செஞ்சுக்கிறாங்க. நான் அம்மா கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை. கேட்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே காவேரியுமே அக்கா எனக்குமே இது கஷ்டமாக தான்க்கா இருக்குது. அக்கா நீங்கள் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கே போயிடுங்கக்கா, நானும் உங்கள் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே இங்கே சாரதா இருந்துட்டு இங்கே பாரு காவேரி, உன் வாழ்க்கையை நீ வாழணும், சரியா சிறப்பாக சந்தோஷமாக வாழணும், சரியா, அதுதான் எங்களுக்கு முக்கியம். நீ தேவையில்லாமல் கண்டதெல்லாம் யோசிச்சுக்காத. வளகாப்பு நல்லபடியாக முடியட்டும், அதுக்கப்புறம் நல்லபடியாக நாங்கள் அங்கே வீட்டுக்கு போயிடுறோம். அதுக்கப்புறம் உங்கள் புருஷனோட வந்து 2-3 நாள் இருந்துட்டு போங்க, இல்லை அங்கேயே இருக்கிறதா இருந்தாலும் இருங்க. நான் எதுவுமே சொல்ல வரல காவேரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அம்மா ஏம்மா காவேரி, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், மற்றபடி வேறு எந்த ஒரு கோவமும் எனக்கு இல்லவே இல்லை. உன்னுடைய வளகாப்பு நல்லபடியாக முடிஞ்சது அப்படின்னா அதுவே எனக்கு போதும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா குமரனுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஆனால் ரீச்சே ஆகலை. மெசேஜாவது போட்டு விடலான்னு பார்த்தா கூட அதுக்குமே ரீச் பண்ண முடியல நம்ம குமரனை நினச்சி நம்ம கங்கா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அவருக்கு ஏதாவது அங்கே பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பயமும் இருக்குது. நம்ம அப்பாவை மாதிரியே அவருமே அங்கே ஏதாவது ஒரு பொண்ணு கூட கனெக்ட் ஆகி அங்கேயே செட்டில் ஆகிட்டாரு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனை இங்கே கங்காக்கு. சரி, இது விஷயமா யார்கிட்ட கேட்குறது? ஒன்று விஜய் கிட்ட கேட்க முடியும், இல்லை நுவன் கிட்ட கேட்க முடியும், மற்றபடி வேறு யார்கிட்டையுமே கேட்க முடியாதே. அவங்க 2 பேர் கூட மட்டும் நான் குமரன் மாமா கால் பண்ணி பேசியிருப்பாரு, இல்லை மெசேஜாவது போட்டிருப்பாரு. இப்போது விஜய் கேட்கலாமா? அவர் நல்ல கண்டிஷனில் தான் இருக்காரா, இல்லை நம்ம மேலே கோவப்படுவாரா? ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கே, அதாவது இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே அவங்க யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா வந்து நிறைய யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம விஜய் வராங்க. என்னங்க நீங்கள் இங்கே வெளியே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, தூக்கம் வரலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லைங்க விஜய், சும்மா தான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே விஜய் இருந்துட்டு, என்ன கங்கா உங்கள் முகமே சரியில்லை, என்னாச்சு, என்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்துங்க, குமரன் மாமாவுக்கு கால் ரீச்சே ஆக மாட்டேங்குது. மெசேஜ் போட்டாலுமே அவர் பார்க்க முடியலையே என்னமோ. எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்துக்கிட்டுருக்கே இருக்குங்க. நிவின் பேசுகிறதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நிவின் பேசுகிறப்போ எனக்கும் அதாவது கான்ஃபரன்ஸ் போட்டு விட்டாருன்னா நல்லாயிருக்கும்ல. எனக்கு அவர் கூட பேசணும் போல் இருக்குது. ஒரு மாதிரி பயமாகவுமே இருக்குது. அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. குமரனை பற்றின எந்த டீட்டெயிலுமே தெரியல. அவரை பற்றி விசாரிக்கிறதுக்காக மலேசியாவே போகலான்னு சொல்லிட்டு நினச்சோம். அதுக்குள்ளவே காவேரிக்குமே வளகாப்பு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கவும் கங்கா இருந்துட்டு, என்ன விஜய் யோசிக்கிறீங்க, அப்போது குமரன் மாமாவுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க கங்கா, நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களை டெய்லியுமே நிவன் கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்காராம். என்னாலுமே அவரை ரீச் பண்ண முடியல, நிவன் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, எந்த நேரமும் அவங்களுக்கு உங்களோட நினைப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம விஜய் வந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நிவனுக்கு கால் பண்ணி குமரன் ப்ரோவோட பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கா நிவன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நிவன் இருந்துட்டு, நானும் ரொம்ப நேரமாகவே அவருக்கு தான் இப்போ கூட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் கால் ரீச்சே ஆகலை விஜய், என்னமோ பிரச்சனை அவருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, சரி நிவன், காவேரிக்குமே 7வது மாதம் ஸ்டார்டிங்கில் வளகாப்பு செய்யலான்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் முடிவு பண்ணியிருக்காங்க. குமரன் பற்றின எந்த டீட்டெயிலுமே இப்போ வரைக்குமே தெரிய வரல. சரி, நீயும் நானும் யாருக்கும் தெரியாமல் மலேசியாவுக்கு போயிட்டு வந்துட முடியுமா? இன்னும் காவேரியோட வளகாப்புக்கு கூட இன்னும் ஒரு 2 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு வரத்துக்கு எப்படியும் பார்த்துன்னு 2-3 நாள் ஆகும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆமாம் விஜய், நம்ம வேணால் போய் பார்த்துட்டு வந்துடுவோம், பாவம் குமரன் அண்ணனுக்கு ஏதோ பிரச்சனை போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவனும்
விஜயும் குமரனை தேடி மலேசியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி கிட்ட நம்ம விஜய் இருந்துட்டு, "காவேரி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். குமரன் ப்ரோவை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியல" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே நம்ம காவேரி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. "ஏங்க என்னங்க சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாங்க காவேரி, ஆமாம் நிவன் அவர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறதா தானே சொன்னார்" அப்படின்னு சொல்லவும், "இல்லை காவேரி, அதெல்லாம் சும்மா கங்கா ஃபீல் பண்ணுறாங்களே அப்படின்றதுக்காக மட்டும்தான் நாங்கள் அப்படி சொன்னோமே தவிர, மற்றபடி எங்களாலுமே ரீச் பண்ண முடியல. அவருக்கு ஏதோ பிரச்சனை போல், இல்லை வேறு ஏதாவது இருக்கான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. வேறு ஏதாவதுனா, அப்போது எங்கள் அப்பாவை மாதிரி குமரன் மாமாவுமே வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆக போகிறாங்க. கண்டிப்பாக அக்காவோட மனசே தாங்காது. அக்கா உயிரோடவே இருக்க மாட்டா. ஏங்க இப்படி மட்டும் நடந்துருக்க கூடாதுங்க" அப்படின்னு சொல்லவும், "ஐயோ காவேரி, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நடக்குமோன்னு ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. ஆனால் அப்படி குமரன் ப்ரோ பண்ணியிருக்க மாட்டாருன்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது இஷ்யூவாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுமே எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. சரி, நான் இன்னைக்கு நைட்டு மலேசியாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் நிவனும் முடிவு பண்ணியிருக்கோம். நான் பிஸ்னஸ் விஷயமா வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டில் சொல்லிடு. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸை நீ தான் பார்த்துக்கணும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீ கொஞ்சம் பார்த்துக்கோ. அதுக்காக ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. கூடவே நான் ஐயப்பனை இருக்க சொல்கிறேன். நீ சும்மா மேலோட்டமாக கரெக்டாக வேலைலாம் போய்கிட்டு இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோ காவேரி. நான் மலேசியாவுக்கு போயிட்டு குமரன் ப்ரோக்கு என்ன நடந்திருக்கு, இல்லை என்ன இருக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன். முடிஞ்சால் கையோட அவரை நான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரியுமே ஓகேங்க, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது 2 நாளுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையுமே நம்ம காவேரி வந்து பேக் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம விஜயுமே அந்த பேக் எடுத்துக்கிட்டு வெளியே போகவும் கரெக்டாக பாட்டிமா பார்த்துடுறாங்க. உடனே பாட்டிமா இருந்துட்டு, "டேய் விஜய், என்னடா பேகும் கையுமா எங்கே கிளம்புற? என்ன வீட்டை விட்டு போகலான்னு முடிவு எடுத்துட்டியா? காவேரிக்கு வளகாப்பு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தானடா பேசணும். இப்போ என்னடா பேக்கும் கையுமா வர? அம்மா உன் பொண்டாட்டி காவேரி எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "அது வந்து பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி. நான் பிஸ்னஸ் விஷயமா ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்காக வெளியூர் போகிறேன். வர்றதுக்கு ஒரு 2 டேஸ் ஆகும் பாட்டி. நீங்கள் காவேரியை பார்த்துக்கோங்க ஓகேவா?" அப்படின்னு சொல்லவும், "என்ன விஜய், என்ன பேசிக்கிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்படி என்னடா ஆஃபீஸ் விஷயம்? உனக்கு வெளியே போகிற அளவுக்கு ஏதோ ஆஃபீஸ் விஷயமெல்லாம் இருக்கிற மாதிரி நான் கேள்விப்படலையே" அப்படின்னு சொல்லவும், "பாட்டி, பிஸ்னஸ் விஷயமா எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது பாட்டி. அதெல்லாம் உங்களுக்கு கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? நான் போயிட்டு வரேன். நீங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிளம்பி போயிடுறாங்க. தாத்தா யோசிக்கிறாங்க. தாத்தாவுக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா பிஸ்னஸ் விஷயமா பாதி வேலையை நம்ம தாத்தாவுமே கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காரு. கொஞ்ச நாளாக நம்ம விஜய் வந்து பிஸ்னஸ், அதாவது ஆஃபீஸ்க்கு போகாமல் இருந்த டைம்லலாம் நம்ம தாத்தா தான் போயிட்டு கொஞ்சம் நஞ்ச கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. இப்போது அவ்வளோ பெரிய மீட்டிங்கெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லா இஷ்யூஸுமே வீடு கட்டி கொடுக்கறது தான். சீக்கிரமாக பொங்கலுக்குள்ளே வீடு கட்டி கொடுத்துடணும் அப்படின்றது தான். அதுக்கான வேலை மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு. மீட்டிங் விஷயமா எதுவுமே என்கிட்ட எந்த ஒரு ஆஃபீஸருமே சொல்லவே இல்லையே. இவன் எங்கே போகிறான் பொய் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது நிவன் கிட்ட போயிடுறாங்க விஜய் இருந்துட்டு, "நிவன் நம்ம கிளம்பலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இவங்க 2 பேருமா கிளம்பி மலேசியாவுக்கு போயிடுறாங்க. குமரன் வந்து வேலை பார்க்குற கம்பெனியில் போயிட்டு கேட்குறாங்க. அங்கே போயிட்டு கேட்டதுக்கப்புறம் தான் தெரியுது, குமரனுக்கு வந்து பெரிய ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்ததாக சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம விஜயும் நிவனும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ரொம்பவே பதட்டமும் படுறாங்க. குமரன் பிரதருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, எப்படி இருக்கிறாரு, இப்போ ஓகே தானே அவர், இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்கவும், அப்போ தான் அங்கே கம்பெனி ஓனரே சொல்கிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்குமே அவருக்கு 5,00,000 ஆயிருக்கு. நல்லா தலையில் நிறையவே அடிபட்டிருக்கு. நாங்கள் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அவர் உயிர் பொழைப்பாரா மாட்டாரான்னு கூட தெரியல. ஏன்னா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. பெரிய பில்டிங் மேலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ கால் தவறி கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம விஜய் அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்கிறாரு. இது விஷயமா நீங்கள் எங்கள் வீட்டாளுங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்ல. நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணல? எதுக்காக நீங்கள் மூடி மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி
சொல்லவும், இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணோம். ஆனால் எங்களுக்கு உங்களோட ஃபோன் நம்பருமே மிஸ் ஆகிடுச்சு. அதை நாங்கள் எடுக்கவும் முடியல. உங்களுக்கு நிறைய வழியில் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் பண்ண முடியல. அதுக்கு சாரிங்க அப்படின்னு சொல்லவும், என்னங்க நீங்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்க. அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கணும்ல. இப்போது அவர் பொழைப்பாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு ரொம்பவே சாதாரணமாக சொல்கிறீங்க. அவங்கள நம்பி அவங்க ஒய்ஃபு, அவங்க அம்மா, அவங்க மாமியார்னு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் குமரனுக்கு இன்னும் ஒரு 3 மாதத்தில் குழந்தை பிறக்க போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்கிறாங்க. உடனே அந்த ஓனர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யதார்த்தமாக பேசுகிறாங்க. இப்போது இங்கே நிவனும் விஜயும் கேட்குறாங்க, இப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் எங்கே இருக்காங்க கொஞ்சம் காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச்மேனை கூட அனுப்பி விடுறாங்க. இவங்க காட்டுவாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாட்ச்மேனுமே நடந்து கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. விஜய் கிட்ட நிவன் சொல்கிறாங்க, விஜய் இது சரியில்லாத கம்பெனி போல், தெரியாமல் குமரனை இங்கே வந்து மாட்டிக்கிட்டார் போல், கீழே விழுந்து அடிபட்டிருக்கு, கோமா ஸ்டேஜ் போகிற அளவுக்கு இவ்வளோ பெரிய இன்சிடெண்ட் நடந்திருக்கு. ஆனால் இதை இன்ஃபார்ம் பண்ண கூட முடியல இவங்களால். இவங்க டைரெக்டாக வீட்டுக்கே கூட வந்திருக்கலாம். இவங்க கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறப்போ என்ன அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு எதுவுமே வாங்காமையா ஆள் எடுத்திருப்பாங்க? எல்லாமே வாங்கியிருப்பாங்கல்ல. இவங்க ஏதோ ஒரு தில்லுமுள்ளு வேலை பண்ணியிருக்காங்க. இவங்களால தான் குமர அண்ணனுக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. அவரெல்லாம் தடுமாறி விழுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. நிவன் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். குமரன் பிரதருக்கு எதுவுமே நடக்கக்கூடாது. அவர் உயிர் பொழைச்சி வந்துடணும். இவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்க விஷயம், இவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்க விஷயம் எல்லாமே கங்காவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்பவே வருத்தப்படுவாங்க. கண்டிப்பாக அவங்களால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. அழுதுகிட்டே இருக்காங்க, ஏற்கனவே ஃபோன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயமா நம்ம சொன்னோம் அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவோம். நிவன் இருந்துட்டு, இப்போதைக்கு நம்ம எதுவுமே வீட்டில் உள்ள யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் இங்கே வந்த விஷயம் காவேரிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், காவேரிக்கு மட்டும்தான் தெரியும் நிவன். நான் வேறு யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போவுமே காவேரிக்கு குமரன் பிரதர் இப்படி இருக்காருன்ற ஒரு சுச்சுவேஷனை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவளே தாங்க மாட்டான். அவளுக்குமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க. ரொம்பவே முடியாமல் கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இங்கே நம்ம குமரன் வந்து இருக்காங்க. அவங்கள பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்பவே கொடூரமான நிலமையில இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நிவன் இருந்துட்டு ரொம்பவே பயந்து போகிறாங்க. அண்ணன் உனக்கா இந்த நிலமை வரணும்? நீ குடும்பத்துக்காகவும் உங்கள் ஒய்ஃப்காகவும் எவ்வளவோ பாடுபட்டீங்க. பணத்துக்காக இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் இப்படி ஆகணும் உங்களுக்கு. ஐயோ கடவுளே, குமரனை நீங்கள் சீக்கிரமாக திரும்ப வந்துடணுண்ணே, உங்களுக்கு எதுவுமே ஆகாது, நீங்கள் கண்டிப்பாக உயிர் பொழைச்சி வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து இங்கே குமரனை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு வெளியே வரவும் விஜய் இருந்துட்டு, டாக்டர் இப்போது குமரன் பிரதர் எப்படி இருக்காரு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல, அவர் திரும்ப வந்துடுவார்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே டாக்டர் இருந்துட்டு, ரொம்பவே கஷ்டம்தான், உயிர் பொழைப்பாரா மாட்டாரான்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு ரொம்பவே கிரிட்டிக்கலாக தான் இருக்கார், எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டருமே போயிடுறாங்க. இங்கே விஜயும் நிவனும் பயங்கரமாக அழுகுறாங்க. ஐயோ குமரன் பிரதருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம நிவன் இருந்துட்டு, விஜய் நம்ம குமரன் அண்ணனை நம்ம ஊருக்கே கூட்டிகிட்டு போயிடலாம், நம்ம ஊரில் வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம விஜயுமே கரெக்ட் நிவன், நீங்கள் சொல்கிறது தான் ரொம்ப கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டாக்டர்கிட்ட பேசிவிட்டு எல்லாருக்கிட்டையுமே பேசிவிட்டு நம்ம குமரனை நைட்டோட நைட்டாகவே நம்ம ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஊர் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போது இங்கே நம்ம விஜய்க்குமே வீட்டுக்கு போயிட்டு வரேன், நான் காவேரி பார்த்துட்டு வரேன், காவேரி வேறு கால் பண்ணிக்கிட்டா இருக்கா நிவன், நீங்கள் இங்கே குமரனை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிவன் நம்ம விஜய் வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது காவேரி கிட்ட போனதுமே காவேரி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. குமரன் மாமா எப்படி இருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் எப்படி சொல்கிறது காவேரி, நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க உங்கள் முகமே சரியில்லை, என்னன்னு சொல்லுங்கள், குமரன் மாமா எப்படி இருக்காருன்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும்ல, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம விஜயுமே அது வந்து காவேரி, நான் சொன்னால் அது உன்னால் தாங்கிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம கங்காவுமே அங்கே வராங்க.
இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு குமரன் பிரதர் ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கார், உயிருக்கே போராடிக்கிட்டு இருக்காரு, உயிரோட திரும்ப வருவாரா மாட்டாரான்னு கூட தெரியல காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம காவேரிக்கும் அப்படியே நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. கங்கா அப்படியே அங்கே உடனே கத்திடுறாங்க. என்ன என்ன சொன்னீங்க விஜய், இப்போ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, குமரன் மாமாவுக்கு என்னாச்சு, அவருக்கு என்னாச்சு, அவர் உயிரோடு வரமாட்டாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறாங்க. உடனே நம்ம காவேரி இருந்துட்டு அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா சும்மாக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஏய் என்னடி இப்போ ஏதோ அவர் சொன்னார் குமரன் மாமாவுக்கு இப்போ என்ன பிரச்சனை, தயவு செஞ்சு சொல்லுங்கள், அவர் கூட பேசாமல் நான் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அவர் எப்போ பேசுவார்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஏங்கிக்கிட்டு இருக்கேன், சொல்லுங்கள் தயவு செஞ்சு, அவர் எப்படி இருக்காரு, எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இங்கே கங்கா அழுதுகிட்டே விஜய்கிட்ட கேட்கவும், விஜய்க்கு வேறு வழியே இல்லை, கங்கா வாங்க உங்களை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துட்டு எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா, காவேரி, நம்ம விஜய் இவங்க 3 பேருமே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே இதான் இது நிவின் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேங்க நம்ம காவேரி இருந்துட்டு ஏங்க உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, ஐயோ காவேரி எனக்கு எப்படி எப்படியே இருக்குடி, எனக்கு என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் உள்ள இங்கே நம்ம குமரன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பெட்டில் குமரன் படுத்துக்கிட்டு இருக்காங்க, மூச்சு நேச்சு நினைவு இல்லாமல். என்னங்க குமரன் மாமா எப்படி இங்கே வந்தார், அவர் வேலைக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போது அவங்க கம்பெனியில் சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கங்கா வந்து மயங்கியே விழுந்துடுறாங்க. உடனே நம்ம கங்காவுக்கு முகத்தில் தண்ணியை தெளித்து எழுப்பி விடுறாங்க. ஐயோ என்னங்க சொல்கிறீங்க, அப்போது என் புருஷன் உயிரோடு வரமாட்டாரா, நான் பணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் அவர்கிட்ட பேசினேன் ஃபோனில் கூட, ஆனால் அவர் பணத்தை நான் ரெடி பண்ணிட்டு தான் வருவேன், நான் நினச்ச மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக அவர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மலேசியா போனார், ஆனால் இப்போது அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா பயங்கரமாக அழுகுறாங்க. காவேரி குமரன் மாமாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், நானும் அவர் கூட போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா அப்படிலாம் பேசாதுக்கா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா அழுதுகிட்டே இருக்காங்க. குமரன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, எதுக்காகங்க நீங்கள் எங்களை விட்டுட்டு போனீங்க, உங்கள் குழந்தை என் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு நிமிஷமும் நான் உங்கள் நினப்பாக தான் இருக்கேன், டாக்டர்கிட்ட செக்கப் போடுறப்போ கூட உங்கள் நினப்பு தான், நீங்கள் கூட இல்லையே, பாப்பாவை பார்க்க முடியலேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா, ஆனால் நீங்கள் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அதே சமயம் இனிமேல் என்னெல்லாம் ட்விஸ்ட் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.